சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் ஆயிருக்க 17ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட ஆத்தூர் கோட்டை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மாவட்டத்தில் இருக்க தாரமங்கலத்தை தலைநகரமா கொண்டு ஆண்ட கெட்டி முதலின்றவர் தான் இந்த கோட்டையை கட்டிருக்கலாம்னு சொல்லி நம்புறாங்க. குறிப்புல என்ன சொல்லுதுன்னா, மதுரையை ஆண்ட நாயக்க மன்னர்கள் இந்த கோட்டையை கட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. 22 ஏக்கர்ல மிகப்பெரிய கோட்டையா இந்த கோட்டை இருக்கு. சுத்தி நாலா பக்கமும் 30 அடி உயரத்துக்கு மதில் சுவர் அமைச்சு மிக பாதுகாப்பான கோட்டையா அது இருக்கு. கோட்டையில ஒரு பக்கம் இயற்கையாவே அமைந்த வசிஷ்ட நதியும் மீதி 3 பக்கமும் இகலிகள் அமைச்சு பாதுகாப்பா கட்டியிருக்காங்க. கோட்டை வெவ்வேறு காலகட்டங்கள்ல மைசூரை சேர்ந்த மன்னர் சிக்குதேவராயர் கையிலையும், அதுக்கப்புறமேட்டு ஹைதர் அலி, அதுக்கப்புறமேட்டு ஆங்கிலேயர்கள் கையிலையும் இருந்திருக்கு. ஆங்கிலேயர்கள் இந்த கோட்டையை ஆண்டதுக்கு சான்றா வெள்ளையர்களோட சமாதி இந்த கோட்டையிலோட வடக்கு பக்கத்துல இன்றளவும் நீங்க பார்க்கலாம். வெள்ளையர்கள் இது ராணுவ பாதுகாப்பு தளமா பயன்படுத்தி இருக்காங்க. அவங்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் ரொம்ப வருஷமா இது பராமரிப்பு இல்லாம இருந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு மக்கள் வந்து இந்த கோட்டையை ஆக்கிரமிச்சிட்டாங்க. நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த கோட்டைக்குள்ளேயே குடியிருப்புகள் இருக்கிறதையும் மக்கள் விவசாயம் பண்றதையும் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 62 ஏக்கர் பரப்பளவுல இருந்த கோட்டை இப்ப வெறும் 30 ஏக்கர் தான் இருக்கு. இது எல்லா இடமுமே வந்து மக்களோட குடியிருப்பா மாறிடுச்சு. கோட்டைக்குள்ள 3 தானிய கிடங்கு, வெடிமருந்து கிடங்கு, அப்புறம் ராஜா ராணி குளிக்கும் இடம், ராணி உட்காந்து வசிஷ்ட நதியோட அழகை ரசிக்கிறதுக்காக தென்றல் மண்டபம், அதுக்கப்புறமேட்டு நடத்துறதுக்காக கெட்டி முதலி மண்டபம்னு ஏகப்பட்ட வசதிகள் உள்ள இருந்திருக்கு. பொதுவாகவே கோட்டைகள் வந்து மலைக்கு மேல இருக்கிறத பார்த்திருப்போம். ஆனா இந்த ஆத்தூர் கோட்டை வந்து ஒரு தரைத்தளத்திலே இருக்கு. கடந்து மிக கம்பீரமா நிக்கிற இந்த ஆத்தூர் கோட்டையை கவர்மெண்ட் நல்ல முறையில பராமரிச்சு பின்வரும் சங்கதிகளுக்கு ஒரு சொத்தா விட்டுட்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ.